வணக்கம். சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கிட்டு போன கதை, நரி ஏமாத்துன கதை இப்படி படிச்சிருப்போம். இந்த கதையை நமக்கு வந்து இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்னு நல்லா பார்த்துங்க. ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. காக்கா வந்து பசியால் வந்து வடை கேட்குது. அந்த பாட்டி வடையை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அது 2 காலாலையும் அது வடையை எடுத்துகிட்டு போகுது. 2 வடை எடுத்துகிட்டு போகுது. ஒரு மரக்கிளையில் உட்காந்து சாப்பிட போகுது. அப்போது ஒரு நரி வந்து பசிக்குது, எனக்கு ஒரு வடை கூடன்னு கேட்குது. அது காலில் இருந்த ஒரு வடையை அதுக்கு போடுது. இப்போ என்னன்னா, மனித இனம், பறவை இனம், விலங்கினம் இவங்களுக்குள்ள உண்ணும் உணவை வந்து எப்படி பரிமாறிக்கிறாங்க, அதுபோல நம்மளும் வந்து உணவுகளை பரிமாறி வாழணும். நம்மளுக்கு எதிர்த்தால ஒருத்தவங்க உணவு இல்லாமல் கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படின்ற கான்செப்டை தான் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். அப்போ தான் வந்து அங்கே ஒரு கம்யூனிசம் வரும். காக்கா கிட்ட 2 வடை இருந்தது, ஒரு வடையை வந்து கொடுத்துட்டு ஒரு வடை போதுன்னு வச்சுக்குது. இதுதான் விஜயும் ஒரு படத்தில் சொல்லியிருப்பா, அப்படி கம்யூனிசம் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கதையை நம்மள்கிட்ட